குட் ஈவினிங் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் ரெண்டுக்கும் மத்தியில் வந்திருக்கேன். மை நேம் இஸ் பொன்முடி, CEO ஆஃப் என்ரிச் மணி. ஸோ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் MBA ஸ்டார்ட் பண்ணேன் 2008 and 7. ஸோ லாஸ்ட் பெஞ்ச் நானும், சரிங்களா? ஸோ அப்போ படிக்கும்போது காலேஜில் வந்து நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எல்லோரும் கேட்பாங்க இல்லையா ஸ்டேஜில். அப்போ பேசும்போது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லோரும் நம்மளை கலாய்ப்பாங்க இல்லையா. கலாய்ச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஷேம் ஆகிடுவோம். அப்போ வந்து குருபாயின்னு ஒரு படம் வந்தது, அபிஷேக் பச்சன் நடித்த படம். நான் பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறேன்னொடனே என் பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பொண்ணு முடியல, பொண்ணு பாய். இன்ன வரைக்கும் என் பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்னை பொண்ணு பாயின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். அப்புறம் காலேஜில் உங்களை மாதிரி இந்த மாதிரி கெஸ்ட் லெக்சர் இந்த மாதிரி கோட்லாம் போட்டுக்கிட்டு வந்து இதுதான் வந்து மார்க்கெட்டு, இப்படி ஏறும் இறங்கும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்படியா, சரி ரைட்டு. அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது. எங்கள் குக்கிராமத்தில் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு MBA. அப்போ தான் முத இந்த மாதிரி ஸ்டேஜே பார்க்குறேன். அப்போ டிமேட்டுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியல எனக்கு. நம்புறீங்களான்னு தெரியல, தான் உண்மை. என்னை எழுந்துச்சு கேட்டாங்க, டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களான்னு. பசங்களாம் எப்பயுமே நம்மளை பேசுவாங்கள்ல, பேக் பெஞ்சிங்க இதால், இவர் வச்சுருக்காருன்னு சொன்னாங்க. நானும் சும்மா பெருமையை கை தூக்கிட்டேன். எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. ICICI பேங்க்லண்ணே. ஸோ என்ன ஸ்டாக் வாங்கிக்கிறீங்க? ஓ, ஸ்டாக் வர வாங்குவாங்களா சார் அப்படின்னு சொல்லி நக்கலாக பண்ணாங்களா. அப்போ தான் முடிவு பண்ணேன், சரி ரைட்டு, நம்ம ஃபீல்டு இதுவாக தான் இருக்கணும், நம்ம வந்து இதில் போய் ஜாப் பண்ணணும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலை தேடினேன். வேலை கிடச்சிது. வேலை தேடினா இப்போ 21 வயசு இருக்குது. நேராக போனேன் MCX NSE எல்லாருக்கும் போனேன். எல்லோரும் வந்து இந்த ஷூ என்ன வேலை, கார் என்ன வேலைன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு என்னங்க வேலை, நான் எடுக்கணுங்க அப்படின்னு கேட்டேன். உங்கள் வீட்டில் யாராவது பெரிய ஆளாக இருந்தால் போய் கூட்டுவாங்க அப்படின்ட்டாங்க. என்ன அதோட வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, மறுபடியும் போனேன், இது எப்படி மெம்பர்ஷிப் எடுக்கலான்னு சொல்லி போய் கேட்குறேன். அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா செலவாகும்பா, அதுக்கு ஆஃபீஸ் வேணும், எம்ப்ளாயெலாம் இருக்கணும், நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், அப்புறம் நம்ம பன்ஸ் ட்ரேடிங் பண்ணுவோம், அப்புறம் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி அதை ஆரம்பித்தேன். சரி, இதெல்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு நான் சென்னையில் இதே ஊரில் நம்ம வந்து ஒரு சின்ன ஆஃபீஸாக ஆரம்பித்து ஒரு சப் புரோக்கர் ஆஃபீஸ் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு என்னுடைய ஆஃபீஸ் வந்து ஒரு ஸ்மால் யூனிட்டாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்தேன், அப்புறம் பைக்கில் வந்தேன், அப்புறம் காரில் வந்தேன், அப்புறம் மல்டிபிள் காரில் வந்துட்டுருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நான் டீம் பில்ட் பண்ணேன். என்னுடைய பிளானிங்கே வந்து டீம் தான். இப்போ நான் வந்து இந்த வெல்த் டெக் எப்படி பில்ட் பண்ணணும்னு நான் வந்து உங்களுக்கு ரோட் மேப் சொல்கிறேன். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஏஜ் இருக்கா இல்லை நாலேஜ் இருக்கான்னு தெரில. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, நான் வந்த பாதைகளில் சில தவறுகளும் இருக்குது, சில ரைட்டும் இருக்குது. அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக நீங்கள் பார்த்துங்க, சரிங்களா? என்னுடைய டீமை பில்ட் பண்ணும்போது நான் வெறும் ஜஸ்ட் ஒரு 2 மெம்பர்ஸ் தான். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு ஹேம்நாத்ன்ற பேர், இன்னும் ஒரு 3 பேர் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், வெறும் ஃப்ரெண்ட்ஸுங்களா. இப்போ மோர் தென் 300 பீப்புள் வந்து அக்ராஸ் இந்தியாவில் பிரான்ச் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்டு வரும்போது எனக்கு வந்து பெருசாக வந்து வெறும் ட்ரைனிங் எடுக்க தெரியும், கிளாஸஸ் எடுக்க தெரியும், மார்க்கெட் அவுட்லுக் தெரியும். பட் ஆனால் டெக்னாலஜின்னு வரும்போது ரொம்பவே பின்தங்கிய நிலையில் நம்ம கம்பெனி இருந்தது. 2020 வந்து கொரோனா வரும்போது சரி நம்ம வந்து பிவோட் பண்ணலாம் அப்படி சொல்லி டெக்னாலஜி பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, நமக்கு ஒன்றுமே தெரியாது, டெக்னாலஜி பற்றி ஜீரோ, ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கோம். ஒரே ப்ராடக்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி, மியூச்சுவல் ஃபண்டு, IPO, பாண்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. அது எல்லாமே வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் கொடுக்குறோம். இதிலே வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர்ஸ், இது வந்து எல்லோரும் சார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க, அதை நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா AI இன்சைட்ஸ், AI பற்றி எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, AI வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி, ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி AI வந்து பில்ட் பண்ணிட்டோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஸ்டாக்கை கிளிக் பண்ணால் போதும், டோட்டலாக ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு, அது பேலன்ஸ் ஷீட்டு, அதோடைய லாப நஷ்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரேங்கிங் அடிப்படையில் கலர் கோட் பண்ணி காமிச்சிடுவோம். ஸோ அதை நம்ம பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். சரி ரைட், ஓகே. கிளைண்ட்ஸுக்கு நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாதாக்கா நிறைய பேர் லேர்ன் பண்ணுறாங்க ஸ்ட்ராட்டஜி, ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்லைனா அந்த ஸ்ட்ராட்டஜிலே உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கொடுத்தோம். எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது அப்படின்னு மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அதை யூஸ் பண்ண தெரியல. ஸோ அதுவே நம்ம ஏஐயில் பில்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டரை கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றியே தெரியல, நீங்கள் இப்போ நடக்கிற மார்க்கெட் சினாரியோக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மார்க்கெட்டில் வந்து இப்போ நான் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும். எந்த ஸ்ட்ராட்டஜியை பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பில்ட் பண்ணோம். மார்க்கெட் லைவில் ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது நிஃப்டியோ பேங்க் நிஃப்டி சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஓவர்வியூ கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் ஏஐயில் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது இருந்தாலுமே எனக்குள்ள ஒரு வெற்றிடம் தோணுச்சு. சரி, நம்ம வந்து ஏதாவது ஒன்று மார்க்கெட்டில் பார்க்குற மாதிரி ஒரு புதுசாக பில்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எங்கள் டீம் மெம்பர்ஸ் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. எங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து 30 மெம்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரெயினராக அங்கே வச்சுருக்கோம். டெய்லி ஆல் லாங்குவேஜஸ், தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையுமே காலையிலேருந்து நைட்டு 6-8 o'clock வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 10 to 15 கிளாஸஸ் நடக்கும். ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க கிளைண்ட்ஸுக்கு வந்து ட்ரைனிங்காக மட்டுமே தான். ஸோ நம்ம மட்டும்தான் சார்ஜ் பண்ணாமல் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸோ எல்லாருக்குமே டெய்லி ட்ரைனிங் கொடுக்குறோம். இதை கொடுத்தாலுமே நமக்கு இன்னும் கிளைண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புக் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸஸ் ஆன்லைன் லைவில். அடுத்து நம்ம கிளாஸ் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக சென்னையில் அண்ணா ஆடிட்டோரியத்தில் வைக்கிறோம். ஸோ சீஃப் கெஸ்ட் எல்லாருமே நாங்கள் ஆல்ரெடி இன்வைட் பண்ணியிருக்கோம். சம் ஆஃப் த பீப்புள் ஆல்ரெடி அக்ரீட். ஸோ இதில் மிஸ்டர் கோபிநாத், பத்மாபன் சார், ஸோ எல்லாருமே இதில் வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெகா ஈவெண்ட்டை நம்ம வந்து ஒரு 1500 பீப்புள் வரைக்கும் அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் அதே இடத்துல நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 1300 பேர் வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இதில் நீங்கள் புக் பண்ணி வரலாம். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அவேர்னஸ்க்காக பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து நிறைய டைம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் வந்து எனக்கு ரிசர்ச்சில் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ எனக்கு என்னென்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே கவனமாக இருந்தேன். ஆரம்ப காலகட்டத்திலலாம் வந்து மார்க்கெட்டை பற்றியே ஒன்றும் தெரியாது எனக்கு. இப்போ நான் சொல்கிறத எல்லா நியூஸ் சேனல்லையும் அக்ராஸ் ஆல் ஒரு 150 நியூஸ், பிஸ்னஸ் லைன், இந்தியா டுடே, எக்கனாமிக்ஸ் டைம்ஸ், ப்ளூம்பர்க்ஸ், இரேட்டாஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவுட்லுக் வரும். மார்னிங், ஈவினிங், நைட் எல்லா டைமும். இப்போ கூட காலையில் அவுட்லுக் கொடுத்து தான் வந்தேன். ஸோ நீங்கள் டைப் பண்ணாவே போதும் கூகுளில் என்னுடைய பேர் உங்களுக்கு வந்துடும். இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எங்களுடைய பேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்டையர் அவுட்லுக் பொன்முடி @ என்ரிச் மணி அப்படின்னு டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு எல்லா நியூஸுமே வந்து கூகுளில் டிடெக்ட் ஆகி காமிச்சிடும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நான் 2025 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் நியூஸ் மார்க்கெட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 4200 நியூஸ் வரைக்கும் இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ இது எதுக்கு இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் மார்க்கெட்டில் பை பண்ணிவிட்டு அந்த பைக்கு தகுந்த மாதிரியே போய் மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகாதான் தேடிட்டு இருப்பாங்க. செல் பண்ணிவிட்டு கீழே இறங்குமான்னு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ உடனுக்குடன் வந்து மார்க்கெட் கண்டிஷனை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். இது எங்கேருந்து உதித்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2020 30ஆம் தேதி அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெம்பர்ஷிப் எங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா, அந்த டைமில் வந்து கொரோனாவுக்காக வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா, நான் வந்து அன்றைக்கி செபி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 5 o'clock வரைக்கும் மார்க்கெட்டு, இதுக்கு மேலே மார்க்கெட் இல்லைன்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் செபிக்கும் சரி என்னுடைய அசோசியேஷனும் சரி ஒரு ரைட் அப் கொடுத்தேன். நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, இதனால் வந்து இந்தியன் எக்கனாமிக்கும் சரி மார்க்கெட்டுக்கும் சரி விளைவுகள் ஏற்படும். ஏன் அப்படின்னா, நீங்கள் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. கூடாயில் மார்க்கெட்டோ, கோல்டு மார்க்கெட்டோ, சில்வர் மார்க்கெட்டோ நைமெக்ஸை பேஸ் பண்ணி தான் க்ளோசிங் ப்ரைஸ் வருது. நைட்டு ஃபுல்லாக மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணால் தான் கேப் டவுன் கேப் அப் ஆச்சுன்னா மறுநாள் காலையில் இன்வெஸ்டார் பை பண்ண எல்லாமே மைனஸ் ஆகிடும், லாஸ் ஆகிடுவாங்க. இதனால் பின்விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய புரோக்கர் எல்லாமே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, போகிறீங்க வரீங்க, நீங்கள் இதை மாதிரிலாம் பேசக்கூடாது, இதை மாதிரிலாம் வந்து அவசர கொடுங்க மாதிரி பேசக்கூடாது, உங்களுக்கு எதுவோ அதோ லிமிட்டாக நின்றுக்கணுன்ட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் மிஸ்டர் நிதின் காமத் நான் சொன்னது கரெக்டுன்னு சொல்லி மெசேஜ் போட்டு ஸ்டாப் பண்ணி விட்டார். அது நியூஸாகவே வந்திருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதை வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணி சொன்ன அடுத்த கொஞ்ச நாள்லே ஒரு 15 நாள் இருக்கும், கூடாயில் வந்து -$40 போயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, -$40. ஏன்னா ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது மைனஸில் இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் அது 0 வேணால் பரவாயில்ல, 0க்கு தாண்டி $40 நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். இதனால் என்ன ஆச்சுன்னா, வாங்கின எல்லாருடைய பணமும் நேக்குடு டெபிட் ஆகிடுச்சு. இந்த பணம்லாம் யார் கொடுக்கணும்? மெம்பர். அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருந்த புரோக்கரு இன்றைக்கி நம்பர் 5-4 ஆகிட்டாங்க. அன்றைக்கி நம்பர் 0 வந்த நான் நம்பர் 1 ஆகிடுச்சேன். ஏன்னா அந்த நியூஸால் நான் ப்ரிடிக்ட் பண்ண கரெக்டாக நடந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், என்னுடைய கிளைண்ட்ஸுங்க யாருமே
இந்த மாதிரி பொசிஷன் வந்து ஓவர் நைட் எடுக்கக்கூடாது, எடுத்தால் லாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அலோவ் பண்ணல இன்டர்னலாக. அப்புறம் பெரிய பெரிய புரோக்கர்லாம் எக்ஸ்சேஞ்சு செபிலாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒருவேளை இவர் ஷார்ட் எடுத்து இவர் மேனிபுலேட் பண்ணுறாரா, இவருக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும் அப்படிலாம் கிடையாது. ஒரு காமன் சென்ஸ். நம்ம என்ன சொல்கிறோம், மார்க்கெட்டை வந்து ஏன் அதை இறங்க போகுது, ஓவர் ஃப்ளோ அதிகமாக இருக்குது, அதனால் மார்க்கெட் இறங்க போகுது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மார்க்கெட்டில் நிறைய கேப் இருக்குது. இதெல்லாம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் வெல்த்து பில்ட் பண்ணும்போது. இப்போ அடுத்து இன்றைக்கி என்ன நடக்கும்ன்றதை பார்க்கும்போது, இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ் இருக்குது. அதை பற்றி நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வருங்காலங்களில் மிகப்பெரிய மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னுமே நான் வந்து ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடியே, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, பிப்ரவரி மாதம் 28ஆம் வார் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 10 நாள்லேயே அதாவது ஒரு 2 to 3 டேஸ்லேயே 21,800ன்னு சொல்லி நான் மார்க்கெட் அவுட்டில் கொடுத்தேன். நிறைய பப்ளிஷர்ஸ், நிறையா இந்தியா டுடே, பிஸ்னஸ் லைன் யாருமே வந்து அக்செப்ட் பண்ணல. நீங்கள் சொல்லும்போது இன்னும் 5000 பாயிண்ட் கீழே இருக்குது, இந்த ரேஞ்செலாம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, நான் பப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 2-3 நாள் கழிச்சு அவங்களே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் டெக்னிக்கல் தெரியும், சப்போர்ட் லைன் வந்து ஸ்லோப் லைன் எப்படி வரும், அல்லது வந்து ஹரிசாண்டல் லைன் எப்படி வரும், நம்ம முன்கூட்டியே கணிக்கிறோம். இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள் டெய்லி. ஸோ இது ஏன் இந்த மாதிரி இம்பேக்ட் இருக்குது அப்படின்னாக்கா, இது யூஎஸ் மார்க்கெட்டு வெறும் 1000 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டை பாருங்கள் 9% இறங்கியிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா, நம்மளுடைய மக்கள் தொகையின் தகுந்த மாதிரியே நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம், கேஸ் இல்லை, சிலிண்டர் இல்லை, பெட்ரோல் இல்லை, இதெல்லாம் வந்து இம்பேக்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இது மாதிரியே வந்து இந்தியாவுடைய டோட்டல் கையிருப்பு 7.6 ட்ரில்லியன் மார்க்கெட் வேல்யூ தான் வந்து யூஎஸ்டைய கரன்சி இருக்குது. இதுக்கு மூடி இருந்ததோட இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10%, அதாவது ஒரு 2-3-5% வந்து இப்போ நிறையா நம்மளுடைய கேஷ் ஃப்ளோ வருதுங்களா, அதெல்லாம் போய் யூஎஸோடைய டாலரை வந்து வச்சு நம்ம கூடாயில் வாங்கிட்டு இருக்கோம். கையிருப்பு கம்மியாக நம்ம கரன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. இது ஒரு சும்மா சின்ன விஷயம். எங்கே வந்து அதிகமாகுது, எங்கே கம்மியாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே இன்னும் எவ்வளோ மார்க்கெட்டில் தாக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஓகே இது இறங்குது எல்லாம் ரைட்டு, இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் புதுசாக என்ட்ரு ஆகணும் அப்படின்னாக்கா இதுதான் ரைட்டான தரணும். எல்லோரும் சொல்லுவாங்க மார்க்கெட்டு இறங்கும், இன்னும் இறங்கும் அப்படின்னு. நீங்கள் இப்போ வாங்க ஆரம்பிக்கணும். ஒரு 10-15% உங்களுடைய கேபிட்டலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட்டில். கொஞ்சம் கீழே இறங்கின வரையும் மறுபடியும் டம்ப் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டில் நான் இது வரைக்கும் ஒரு 3 பெரிய ஃபாலை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு லேமன் பிரதர்ஸ் ஃபாலு, கொரோனா ஃபாலு, அதுக்கடுத்து இப்போ இருக்கிற ஃபால். ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு ஆஸ் எ டெக்னிக்கல் அனலிஸ்ட்டாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு தருணம் இன்னொரு டைம் கிடைக்காது. நமக்காக ஈரானோ அல்லது வந்து இஸ்ரேலோ யூஎஸோ இன்னொரு டைம் சண்டை போடுக்க மாட்டாங்க. இதுதான் நல்ல வாய்ப்பு. மற்றவங்க பிரச்சனையில் இருக்கும்போது எப்படி நம்ம வந்து வியாபாரம் பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இது என்னை பொறுத்து என்னுடைய பர்சனல் ஃபைனான்ஸில் நான் கற்றுக்கிட்டது. நீங்கள் வேணால் கேட்கலாம், நீங்கள் எப்படி சார் இப்படி சொல்கிறீங்கன்னு. கொரோனாவில் 7,664 வரும்போது நான் வெறும் 25 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஸ்டாக் மார்க்கெட்டில். அது 1.25 கோடி போச்சு. அதை எடுத்து மறுபடியும் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், அது 6 கோடியாக போச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணன்ற லேட்டராக கடைசியாக சொல்கிறேன் கேளுங்க. ஓகே, நம்மளுடைய ஆஸ்க் ஏஐ, இப்போ ஏஐயில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட்டு வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணோம். மார்க்கெட்டு மேலே ஏறுதோ கீழே இறங்கினாலும் பரவாயில்ல, இல்லை சைட் வேவாக போனாலும் சரி, இந்த தருணத்தில் நான் என்ன ஸ்ட்ராட்டஜியை எடுக்கிறது. ஏன்னா ஒரு மொத்தம் 40 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் எதை எடுக்கிறது ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்த பிறகு என்ன கிளைண்ட்டு கேட்குறாங்கன்னா, சார் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்டதுக்கு பிறகா சார்னு, இதுனா டேப்லெட்டாக கொடுக்குறோம். எல்லோரும் ஃபீல் பண்ணுறது அதுதான். நீங்கள் என்ன பண்ணணும், சர்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ, என்ன நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு புல்லிஷா பெரிஷான்னு சொல்லி கொடுத்துரும். இது அக்ராஸ் த நியூஸு ப்ளஸ் அக்ராஸ் த டீட்டெயில் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி உங்களுக்கு இதை கொடுக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி இல்லை எவ்வளோ லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கும், எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா வி ஆர் இன்ட்ரடியூஸ் திஸ் ப்ராடக்ட். ஸோ நம்மக்கிட்ட மட்டும்தான் இந்தியாவில் இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. சரிங்களா? அது தமிழகத்தில் நம்ம டி நகரில் ஆரம்பித்த கம்பெனி, ஓஎம்ஆரில் இருக்கிற சாஃப்ட்வேர், நம்ம ஓனாக பில்ட் பண்ண சாஃப்ட்வேர் கம்பெனியால் பில்ட் பண்ணப்பட்ட ப்ராடக்ட் இது மட்டும் தான் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து வந்து இப்போ ஸ்டாக் ஏஐ. இப்போ வந்து ஸ்டாக் ஏஐன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை பற்றி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தெரியணும். நான் ஒரு ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஒரு ஐடி இல்லை நான் வேறு ஒரு செக்மெண்ட் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஆஸ்க் ஏஐ நீங்கள் டச் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற அந்த கம்பெனியோடைய டீட்டெயில், அதோடைய ஃபினான்ஷியல், அதோடய நியூஸு, அதோட பேக்ரவுண்டு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அதோடைய வீக்னஸ்ஸு, அதோட ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையுமே உங்களுக்கு ரீட் பண்ணி சொல்லிடும். ஸோ இந்த ப்ராம்ப்டை நீங்கள் எதுவுமே கொடுக்கணும்னா ஜஸ்ட் 1 கிளிக் போதும், நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சனோ அதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி உங்கள் மொபைல் ஆப்லேயே நீங்கள் பார்க்குற மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து தமிழகத்தை மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கிறது காரணமே, வி ஆர் த ஃபர்ஸ்ட் கம்பெனி இன்ட்ரடியூஸ்டு 10 rupees SIP.
நம்ம என்ட்ரிச்சு மட்டும்தான் 10 ரூபாய்க்கு எஸ்ஐபி அனௌன்ஸ் பண்ணுறோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி நினைக்கிறேன் செபி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க 10 ருபீஸ் எஸ்ஐபி வந்து கொடுக்கலாம். காமன் பீப்புள் 2 டயர் 3 டயர் சிட்டிலையும் இருக்கிற மக்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணலான்னு சொல்லவே உடனே நான் என்ன பண்ணேன், எங்கள் டீமை கூப்பிட்டு இதை ஃபஸ்ட் நம்ம பில் பண்ணுறோம், மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட்டில் மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு, ரெவல்யூஷன் சேஞ்ச் பண்ணிச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம், அப்போ நமக்கு மைண்டு வராது. ஆனால் இதுவே என்ன பண்ணுவோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போவோம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, அதாவது செலவே பண்ணக்கூடாதுன்னு போவோம், கிரெடிட் கார்டில் பேலன்ஸ் இருந்தால் போவோம், என்ன பண்ணுவோம், ஒன்றுமே வாங்க வேணான்னு போனோம், 10,000 ரூபா பில்லோட வருவோம். சரிங்களா? நம்ம சுற்றி பார்த்து என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் ஒரு 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். முதலீடுங்கிறது வந்து ஒரு லாபமோ அல்லது ஒரு பெரிய அமௌண்ட்டை பொறுத்து இல்லை, உங்களோட ஹேபிட்டை பொறுத்து, உங்கள் டிசிப்ளினை பொறுத்து. நீங்கள் கமிட்மெண்ட் ஆகணும். அப்போ தான் லவ்வுக்கு கமிட்மெண்ட் ஆகிறோம், இஎம்ஐக்கு கமிட்மெண்ட் ஆகிறோம். ஆனால் ட்ரேடிங்க்கு மட்டும் ஏன் கமிட்மெண்ட் ஆகிறதில்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஏன் கமிட்மெண்ட் ஆகிறதில்ல? ஏன்னா அது போய் ஒரு அமௌண்ட்டு ஒரு அக்கௌண்ட்டில் உட்காருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் ஹேபிட்டாக உருவாக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்களே வளர்ந்து வருவீங்க. உங்களை அதுவாக கொண்டு போயிடும். நீங்கள் 10 ரூபாங்கிறது உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லத்துக்கு நான் இன்ஃப்யூஸ் பண்ணதுக்காக இல்லை, அது ஒரு ஹேபிட்டுக்காக. ஸோ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும், எப்படி வந்து மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகுது, எதனால் இந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் ஆகுது, இதனால் எனக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் ரைட். ஓகே, இப்போ இதை மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, நான் அடுத்தது சொல்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னேன், அந்த 25 லட்சம் என்னவா மாறுச்சுன்னு, அந்த 6 கோடி என்னவா மாறுச்சுன்னு இப்போ சொல்ல வரேன். அது 100 கோடி ஆயிருக்கு. ஓகே, நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, மண்ணில் போடு பொண்ணில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ரைட்டு, மண்ணில் போகிறதுக்கு பேர் என்கிட்ட வழி இல்லை. ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்ட எல்லா பிளாட்ஃபார்மும் இருக்குது. எப்படி இருக்குது, ஸ்டாக் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் வாங்குறாங்க கிளைண்ட்ஸ் ஆன்லைனில். இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமு நம்ம பிளாட்டே ஆன்லைனில் விற்கலாமே, பை அண்ட் செல் பிளாட்டு நீங்கள் வாங்கினா ஆன்லைனில் விற்கலான்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கியிருக்கேன். நான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணல. அதனுடைய விளைவுகள் என்ன ஆச்சுன்னா, அந்த 6 கோடி என்ன பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் கொண்டு வந்து ஏன்னா நாங்கள் அதை ஆரம்பிக்க முடியாது. செபி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நீங்கள் வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். செப்டம்பர் 19ஆம் தேதி ஒரு சர்க்குலர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. புரோக்கர் வந்து தே கேன் டூ எனி பிஸ்னஸ் ஃபார் எனி செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுறாங்க. உடனே ஜூலை மந்த்து பேசி ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒரு 50 ஏக்கர் நிலம் வாங்குகிறோம். அதில் ஒரு பிளாட்டு போடுறோம். அதில் வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் பிளான் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸ்விம்மிங் பூல், டர்ஃப், அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஸ்கூலு, இதெல்லாம் பிளான் பண்ணி பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் வந்து 90% ஆஃப் த பிளாட் வந்து சோல்ட் ஆயிடுச்சு. உங்களை யாரும் பிளாட் வாங்குங்கலாம் சொல்லலை. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எப்படி 25 லட்சம் 100 கோடி ஆச்சுன்னு தான் ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கேன். இது ஏன் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா, என்னுடைய கம்பெனியோடைய வேல்யூஷன் வந்து நான் 1000 crore சொல்லும்போது எல்லோரும் வந்து நீங்கள் வெறும் ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு 1000 கோடி சொல்கிறீங்க, அதே மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிப்பாங்க. கேஷாக பார்க்கணுங்க, பணமாக கையில் பார்க்கணுங்க, நீங்கள் விற்கிறது எல்லாமே கையில் அப்படியே வரணுங்க அப்படின்னாங்க. அப்படியா, நமக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சு கொடுத்தாவே ஈஸியாக பண்ணுவோமே, ஏன்னா கஷ்டமாக இருக்கிறது தான் நமக்கு ஈஸியாச்சுன்னு சொல்லி நான் பண்ணேன். ஒரு இடத்த நாங்கள் வாங்க ஆரம்பித்து 25 கோடியை நான் 24 மணி நேரத்தில் ஃபண்ட் ரைஸ் பண்ணேன். என்னுடைய ஃபண்ட் ரைசிங் கெப்பாசிட்டி எப்படின்னா, இப்போ 24 மணி நேரத்தில் நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி, நான் என்னுடைய அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் என்னுடைய இன்வெஸ்டார்ட்டையும் ஃபண்ட் ரைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இன்வெஸ்டாரை பொறுத்தளவுக்கு நான் கொடுத்த ரிட்டர்னு 3x. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ரிச்சில் இன்வெஸ்ட் பண்ணி எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு there are 150 டைம்ஸ் கிரேட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பேஷண்ட்டு, பொறுமை, அஃபோர்டபிலிட்டி, லாங் டேர்ம் ரிட்டர்னு. நம்ம பொறுமையாக காத்திருந்தால் எல்லாமே நடக்கும். இப்போ போட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் ட்ரிக்கர் ஆகும், மார்க்கெட்டில் அவங்களால சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன எங்கிட்டேருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரீங்கன்னாக்கா மார்க்கெட் ஃபால் ஆகும்போது வாங்கணும். இது நான் மட்டும் சொல்ல, வாரன் பஃபெட்லேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நீங்கள் வாங்கணும், மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது நீங்கள் விற்கணும். இவ்வளோதான் சிம்பிள். இந்த லாஜிக்கை நீங்கள் கடைப்பிடிச்சாவே போதும். இப்போ எல்லோரும் மார்க்கெட்டு கீழே வரும்னுவாங்க. அப்படி வந்தால் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நேரம் பிடிப்போம், அப்புறம் கீழே வரும்போது ஃபில்டர் பண்ணி இன்னும் கொஞ்சம் கீழே பிடிப்போம், அதுக்கடுத்து கீழே வருதா மறுபடியும் வாங்குவோம். இது ஒரு விதம். இல்லைப்பா, எனக்கு மார்க்கெட்டை பற்றி எந்த நாலேஜுமே கிடையாது, 0 நாலேஜ், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஸ்ஐபி நீங்கள் சின்ன சின்ன முதலீடாக போடுங்க. சிறுதுளி பெருவெள்ளம். ஃபஸ்ட்டு நான் 500 ரூபாய்க்கு தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி அது வேறு மாதிரி போய் நிற்கிது மார்க்கெட்டில். ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு ஹேபிட்டை மட்டும் உருவாக்குங்க. நீங்கள் கோல்டு வாங்கலாம்,
மியூச்சுவல் ஃபண்டில் இடிஎஃப்ல கோல்டு வாங்கலாம். கோல்டு நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனில் இருக்கிற கெப்பாசிட்டி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஒரே இடத்துல ஒரே மொபைலில் நீங்கள் பண்ணிக்க முடியும். உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணணுன்னா நிறைய நாலேஜை கேதர் பண்ணணும், நிறைய பெரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நான் ஐஐடியில் படிச்சிருக்கணும், ஐஐஎம்மில் படிச்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து சாதாரண குக்கிராமத்துலேருந்து சின்னதாக போய் படித்து வந்தேன். இன்றைக்கி எங்களுடைய கம்பெனியில் ஐஐஎம், ஐஐடி, அப்புறம் யூஎஸ்எம்எஸ் ரிட்டன் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா ஒரு தாட் ப்ராசஸோட, ஒரு கோஆர்டினேஷனோட, ஒரு பிளானோட ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களை காய் நகர்த்தி கொண்டு சேரும். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.